ஹலோ மக்களே, 435வது எபிசோட் பெறலாம். எபிசோட்ல திரும்பி லேடிஸோட இந்த புக்கை தான் படிச்சுட்டு இருக்கான். அந்த கதையை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருக்காவா. ஈனோவும் சோஜி உள்ள குதிக்க போறாங்க. உன்னை சிக்கமார் சொல்றான், உள்ளெல்லாம் போகாதுன்னு சொல்றான். அவன் ஏன்டா போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஈன கட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் எதுக்குமே இதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கானா. இங்க ஒரு பக்கம் சாஸ்கி டீம் நெஜி டீம் அனல் வேகத்துல வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. என்னடா சத்தம், நம்ம டீமுக்கு ஏதோ அட்டாக் கொடுதான்னு சொல்லிட்டு பாக்காங்க. அவங்க பார்த்தா வந்துகிட்டு இருக்காங்க. சடனா அட்டாக் கொடுது. டேய், நம்ம எனிமி வந்து அட்டாக் பண்றாங்கடா, யாருன்னு பாத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை நெஜியும் பேகனை போட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஒரு சுழல் மாதிரி இங்க சுத்திக்கிட்டு இருக்க ஒண்ணு. அதை 6 பேருமே நோட் பண்ணிட்டாங்க. சடனா ஒளிஞ்சிருந்து பாக்காங்க. அது என்னடா சுழல் மாதிரி சுத்துதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒரு சூறாமலி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. சடனா ஒரு கருப்பு கலர்ல அது மாறுது. இன்னொரு பக்கம் ஹினாட்டா வேற தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவனை கீப்ப கேட்கான், ஹினாட்டா நீ அப்படி என்னத்தை தான் பாக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அந்த சிக்கமர அடிபட்டு இருப்பாங்களா, அந்த பள்ளத்தை தான் அவ பாத்துக்கிட்டு இருக்கா. ரவுண்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஹோல் மாதிரி பெய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஹினாட்டா தெரிஞ்ச சிக்கமர் டீமா தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீனோ யாருக்கு தெரியும் சொல்றான் கீபா. அவங்களோட ஸ்மெல் அங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் கீபா. அது மாதிரி டஸ்ட் வரை மூக்குக்குள்ள ஏறிடுச்சு, அதனாலதான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. இவங்க அந்த ஊருக்குள்ள போகவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இங்க பார்த்தா யாய்கோ கோணம் அனலகத்துல உள்ள குதிச்சுட்டு வந்துட்டாங்க. பார்த்தா ஒரு ட்ரெயினேஜ் மாதிரி அங்க போய்கிட்டு இருக்காது. குழந்தைகளா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு யாய்கோ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். நான் அவங்களை காப்பாத்த வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வேளை இந்த தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாகட்ட ஒரு மாதிரி சோகமாகறான். ஆனா வேக வேகமா போறான், எங்கேயாச்சும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. என்னோட கண்ணாலதான் தப்பெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாகட்டோ. தப்ப மட்டும் ஏமாலதான் சொல்லிட்டு போறான். நாகட்டோ முதல்ல அந்த குழந்தைகளை கண்டுபிடிப்பா, அதுக்கப்புறம் மிச்ச எல்லாத்தையும் பாப்பன்னு சொல்லிட்டு இருக்கான் யாய்கோ. அதுக்கப்புறம் இங்க சோஜியை கட்டுறாங்க. உடனே சோஜி சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் ஓகேவா சிக்கமருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஏன்டா போய் ரெஸ்கியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பசங்களை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிடுவாங்க, நீ வாயை முடித்துவான்னு சொல்றான் சிக்கமரு. அது ஒன்னும் பாயிண்ட் கிடையாடா, நம்ம ஏன்டா ஹெல்ப் பண்ணல, அதான்டா முக்கியம் சொல்லிட்டு இருக்கா ஈனோ. டே ஃபர்ஸ்ட் நம்ம டீம் கேப்டனை காப்பாத்தணும்டா, அதுக்கப்புறம் தான் மிச்ச விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. ஆல்ரெடி ஒரு டீம் உள்ள குதிச்சிட்டாங்க, அதனாலதான் நம்ம டீம் போக வேண்டாம்னு சொன்னேன். எதுக்குடா நம்ம உள்ள போயிட்டு சண்டை போட்டு அந்த பசங்களை போய் காப்பாத்திக்கிட்டு அவங்களே காப்பாத்திக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. டே நம்ம எதுக்கு வந்தோமோ நம்ம அந்த வேலையை மட்டும் பாப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நம்ம இருக்க பெரிய ஏரியாவுக்கு போவோம், கீபாவும் அக்காமாரோட நம்மள ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நாகடோ டீம் அனலகத்துல ஓடி வராங்க. எங்க தாண்டா போனாங்கன்னு சொல்லிட்டு. சரி இந்த லீஃப் வில்லேஜ் காரங்க எதுக்கு உள்ள குதிச்சு காப்பாத்த வரல அப்படின்னு சொல்லிட்டு யாய்கோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம போனாலே காப்பாத்திரன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவனுக்கு வந்திருக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் யாய்கோ. நாகட்ட வேகமா போயிட்டு இருக்கான். யாய்கோ கோணம் அங்க பாருங்கன்னு சொல்றான். அவன் பார்த்தா அங்க இன்னொரு ஓட்ட பெரிய ஓட்டையா இருக்காங்க. இந்த டனல் எங்கடா போன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொம்மை அங்கதான் கிடக்கு. கோணன் போய் அந்த பொம்மையை போய் எடுக்கா. பொம்மையை பாத்துட்டு இருக்கா. சடனா அங்க இருந்து ஏதோ ஒரு காத்தடிக்கி கோணனை பார்த்து மிரண்டா, வாங்கடா அந்த இடத்த நோக்கி போவோம்னு சொல்லிட்டு. கோணன் வேகமா போயிட்டு இருக்கா. சடனா நிக்கா. என்னாச்சு கோணான்னு சொல்லிட்டு யாய்கோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டனல் நிறைய கோடு இருக்கு பாருங்க, இது வேணும்னு நேச்சுரலா கிரியேட் ஆனச்சா இல்ல இவனு உடைச்சிட்டு உள்ள போயிருக்கானு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா கோணானு. அடனா பெரிய அலை மாதிரி வர ஆரம்பிக்கி. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு 3 பேர் மிரளுதாங்க. திரும்பி சிக்கமார் டீம் கட்டுறாங்க. இங்க சோஜி ஈனோ முழிச்சுக்கிட்டே போறாங்க. ஏன்டா சிக்கமார் இப்பெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. சடனா ஒரு பொண்ணு வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. லார்ட் மாசிமா என்னோட பசங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அதெல்லாம் மட்டும் தான் காப்பாத்த முடியும், நீங்க மட்டும் தான் சேஃபா கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காவா. நீங்க ப்ரே பண்றீங்களா, இது என்னதுன்னு சொல்லி கேட்கான் அவன். உடனே அவ சொல்றா, இது வந்து லார்ட் மாசிமாய் எங்க எல்லாத்தையும் இவர் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாவா. வில்லேஜில் உள்ள மக்களை காப்பாத்துற ஒரே ஒரு ஆள்னா இவங்க மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த வில்லேஜுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஈன கட்டுக்கிட்டு இருக்கா. ஊரு அமைதியா நிம்மதியா சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா அப்பதான் சடனா ஒருத்தன் வந்தான்னு சொல்லிட்டு எங்க ஊரே பேட்டில் ஃபீல்டா மாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்காவா. எங்க ஊர்ல இருந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே போக வச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் என் பசங்களை எல்லாத்தையும் நான் கூட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஆனா வந்துகிட்டு இருந்தவங்க சடனா எங்க போனானுங்கன்னு தெரியல, ஊருக்குள்ள போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. 2 பசங்களும் செப்பரேட் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. லார்ட் மாசிமாவால மட்டும் தான் காப்பாற்ற முடியும், அதனாலதான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சிக்கமாரி யோசிச்சு போக்கா, நம்ம வீட்டுல ஒரு 2 பசங்களை பார்த்தோம்னா அந்த பசங்களா இருக்குமோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்னு யோசிக்க, லார்ட் மாசிமாவா இதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். திரும்பியும் பார்த்தா கோணனை யாருக்கையும் காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பெரிய சத்தம் இருக்கு. உடனே நாகட்ட சொல்றான், டே பெரிய சம்பவமா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டு வருது. அந்த இடம் ஃபுல்லா கல்லா இடிஞ்சு விழுது. இவங்க போற இடமே பிளாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு. பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு மாதிரி வந்துச்சுல, அது அனல் வேகத்துல வந்து பெரிய சுறாமீன் பண்ணி வருது. அது ஆனா இருந்தாலும் உடம்புக்கு அது கடிச்சு துப்பிட்டு போய்கிட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் என்ன ஆனானுங்கன்னே தெரியல. பார்த்தா அதுக்குள்ள நாகட்ட அந்த 2 பேரை காப்பாத்திட்டான். ஒரு குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ள இவங்களை புதைச்சு வச்சுட்டான் அவன். அப்புறம் வந்த விலங்கு அப்படியே அவங்களை சாப்பிட்டான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அப்படியே பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு அங்க இருந்து இந்த பசங்களை வேற காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சடனா ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. பார்த்தா சத்தம் வர சைடுல இருந்து வேகமா போறாங்க. பார்த்தா டனல் வழியோடு இன்னொரு சைடு வழிவிட்டு போயிட்டாங்க அவங்க. திரும்பி நெஜி டீமை கட்டுறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு கலர் பந்து மாதிரி சுத்துல என்னடா சொல்லிட்டு லீ கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ளதான் கக்காச்சி காய் செஞ்சு ஆஸ்மா செஞ்சு குருணை எல்லாருமே அதுலதான் படுத்து கிடக்காங்க. பார்த்தா அந்த ஒரு பந்து மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்கான் எல்லாத்தையும். கக்காச்சி செஞ்சு அங்கதான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ கத்துறான். இவங்களை காப்பாத்தோம்னா நீங்க எங்க கூட வாங்க, இல்ல இவங்களை கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்கு. உள்ள இருந்து ஒரு சத்தம். உடனே அப்படி சொன்ன உடனே காய் செஞ்சு ராக்லி குதிச்சுக்கிட்டு வரான். கொஞ்சம் அமைதியா சொல்லிட்டு டென்டன் கத்திக்கிட்டு இருக்கா. சாஸ்கி சொல்றான், இது ஒரு ட்ராப், அதனால யாரும் போக வேண்டாம், லீவ் வில்லேஜ்ல இருந்து யாராச்சும் வந்த பிறகு நம்ம போவோம்னு சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. நெஜி சொல்றான், நம்ம 2 டீமா இருக்கோம், ஒரு டீம் நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம், இன்னொரு டீம் லீவ் வில்லேஜ்ல இருந்து ஆளை கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு இருக்கா நெஜி. சாஸ்கி சொல்றான், அதெல்லாம் வேண்டாம், நம்ம இங்க இருந்து போனாலே நடுவுல எவனாச்சும் வந்துருவோம், நம்மள அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிடுவோம், நம்ம இங்க இருந்து என்னதான் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிப்போம்னு சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. நீங்க இதுக்குள்ள வரலன்னா இங்க இருக்க ஷினோபி எல்லாத்தையும் கொன்றுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. நீங்க எங்கர் ஜெனரேஷன் இன்னுமாட ரூல்ஸை கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க காமரேட்ஸை கைவிட போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது உள்ள இருந்து. நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். அவனுக்கு வேணுக்குனே நம்மள பேசி ட்ராப்புக்குள்ள உள்ள வைக்கானுங்க, அதனால யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. டே இது ட்ராப்பா இருந்தா எனக்கு என்னடா,
நான் உள்ள போய் காப்பாத்தி தீரும் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஷினோபியை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கி பின்னாடி போறான். உடனே நெஜி சொல்றான், சாஸ்கி நீ இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்றான். அவன் இங்க உள்ள விஷயத்தை நீ பாத்துக்கன்னு சொல்றான் நெஜி. பார்த்தா ஸ்ட்ரெயிட் அந்த பந்துக்குள்ள கூச்சி போயிட்டானுங்க அவனுக்கு. அலுவரும் மிரட்டாங்க, இவனுடா சம்பந்தமே இல்லாம வேலையை பார்த்து முடிச்சானு சொல்லிட்டு சடனா அந்த கருங்குலர்ல பந்து இருந்துச்சு, அதுவும் மறைஞ்சிருச்சு இவனுக்கு 2 பேரும் உள்ள போனது பிறகு. அதுக்கப்புறம் அங்க பார்த்தா ஒரு டனல் மாதிரி காட்டினாங்கல்ல, பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு இடமே இருக்காங்க. அதுக்குள்ள அந்த பசங்க இருக்காங்க, அதுக்குள்ள வந்து விழுந்திருக்கானுங்க. பார்த்தாங்க ஒரு விலங்கு மாதிரி சுத்தி இருந்துச்சு, அது அந்த பசங்களை சுத்தி சுத்தி வருது. கோமிச்சி சொல்றான், பிக் பிரதர் நான் கென்டாயை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே அவங்க அண்ணன் சொல்றான், எதுக்கும் கவலைப்படாத, நம்ம அதை போய் அடுத்து தேடிக்கலாம் சொல்லிட்டு இருக்கான் அவன். கோமிச்சியே உயிரோட போனான்னு தெரியல, இல்ல பொம்மையை வர கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த விலங்கு அனல் வேகத்துல வருது, ஸ்ட்ரெயிட்டா அண்ணன் தம்பியை போட்டுல வருது. அது அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அது குதிச்சுட்டு வந்து பாஞ்சு இன்னொரு பக்கத்துல குதிச்சு போய்கிட்டு இருக்கு. உடனே அந்த பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். அண்ணன் என்னை பார்த்து பயமா இருக்குன்னு, அண்ணன் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்பி பாஞ்சு வந்து மொத்த வரையும் கடிச்சு திங்கலான்னு வருது. சடனா அந்த பசங்க ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா கோனான் வந்துட்டா, 2 பேரையும் காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காவா, பறந்து போறாவா. ஆனா இருந்தாலும் அந்த விலங்கு உடம்புக்கு பாஞ்சு கடிக்க வருது. இருந்தாலும் அந்த பசங்களை காப்பாத்திட்டு வந்துட்டா. அப்புறம் நாகட்ட வேற அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்தாம்ல, அது பிறந்த பசங்கள்ட்ட கொடுக்கான், கென்டாய் நீ ஒரு வழியா உயிரோட இருக்கியான்னு சொல்லிட்டு காப்பாத்தின பிறகு ஒரு வழியா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்பி சிக்கமோரை கட்டுறாங்க. அந்த பொண்ணு ப்ரே பண்ணாங்கிறது போயிட்டா. சிக்கமோர் அந்த கோயிலுக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்கான். சிக்கமோர் என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு சோஜி கேட்கான். வாடா உள்ள போய் செக் பண்ணி பாத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கான். உள்ள போனோம்னா பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஈனோ. டே இது நினைச்சதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து சத்த வருது. என்னன்னு பார்த்தா சிக்கமோர் உள்ள போய் இதே கண்டுபிடிச்சிட்டான். சரி வாங்கடா அந்த லார்ட் மாசிமோவை போய் மீட் பண்ணிட்டு வரும்னு சொல்றான் அவன். பார்த்தா உள்ள பெரிய டனல் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு பொழுது, அதுக்குள்ள இறங்கி போறாங்க அவங்க. யாய்க டென்ஷன் ஆயிட்டான். டே நீங்க வாடா உன்னை 3 துண்டா வெட்டி வீச போறேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த அனிமல்ட்ட. பார்த்தா அந்த அனிமல் அப்படி குதிச்சு பம்பர மாதிரி போய்கிட்டு இருக்கு. நாகட்டா கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நாகட்டம் அவன் ரெனிகனை யூஸ் பண்ணி எந்த டனல் ஓடி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அது புதுசா டனல் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்ன யாய்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது வரட்டும் 2 வெட்டி வீசலான்னு சொல்லிட்டு. அது வருதுடா பாத்துருன்னு சொல்றான். பார்த்தா அது பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு. யாய்க்க பாஞ்சு 2 துண்டா வெட்டலான்னு போறான். பார்த்தா இன்னொரு சைடுல இருந்து இன்னொன்னு வந்துருச்சு. பார்த்தா அங்க 2 அண்ணன் இருந்திருக்கும் போலுக்கு. திரும்பி கோனான் இருக்க இடத்துல வந்து அட்டாக் பண்ண வருது. கோனானே போட்டுலான்னு வருது. பார்த்தாங்க மேல இருந்து இறங்கி வந்தாங்கல்ல. பார்த்தா சோஜி இதுக்குள்ளதான் வந்திருக்காங்க. சோஜி எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு காத்திக்கிட்டு வரான். ஹியூமன் போல்டர்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா மாசிமா விட்டு தொளிச்சு எரிஞ்சிட்டான். பார்த்தா அடிச்சட்ல அந்த விலங்கு செதறிடுச்சு. இந்த பசங்க அப்படி தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாகட்டம் யாய்க்கவும் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பசங்களை. இது பார்த்தா இருந்தாலும் அந்த விலங்கு வேகமா வந்து தம்பியுமே போட்டுலான்னு வருது. பார்த்தா வேகமா வந்து அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்கு. உன்ன யாய்க்கவும் முழிக்கும், இது ஏன்டா ஸ்டக் ஆகி போய் நிக்கின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சிக்கமா ஒரு மாசம் அவன் ஜுட்ஸு போட்டு லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. சேட ஸ்ட்ராங்கல் ஜுட்ஸு கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றான். நீங்க இப்ப காப்பாத்தேடா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க யாய்க்கோ. உன்னை கோனான் யாய்க்கோ நாகட்டம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, ஒரு வழியா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பி சாஸ்கி டீமை கட்டுறாங்க. நெஜி நருட்டோ என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராக்லி கிடைக்கிட்டு இருக்கான். இது ஏதோ ஸ்பேஸ் நிஞ்சுட்ஸு நினைக்கிறா, அதான் உள்ள போனோடனே மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஹை லெவல் நிஞ்சுட்ஸு யாரா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சக்குரா கிடைக்கிட்டு இருக்கா. இப்ப இதுக்கு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை வரையான்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. திரும்பி பார்த்தா நருட்டோ நெஜியும் கட்டுறாங்க. பார்த்தா அந்த ஸ்பேஸுக்குள்ள போய் மயங்கி கிடக்கானுங்க அவனுங்க. எங்கடா இருக்கும் சொல்லிட்டு முழிச்சு சுத்தி பாக்காங்க. பார்த்தா சடனா அப்பல பேக் கண்ண வச்சுட்டு ஒபிட்ட மாதிரி ஒருத்தர் நம்மள அவன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா, ஒழுங்கு முடியாது எங்க சென்ஸ் எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். நருட்டோ அவர் பக்கத்துல முதல்ல தள்ளிவான்னு சொல்லிட்டு இருக்கா. நெஜி என்னடா ஆச்சு, இதுக்கெல்லாம் பயப்பட விரும்பல, இவர் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நருட்டோ அவர் கண்ணை முதல்ல பாருன்னு சொல்றான். பார்த்தா கண்ணை பார்த்தா பேக் கன் இருக்கு. பேக் கன் வச்சிருக்கோம்னா அவன் பக்கத்துல உன்னால நெருங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நெஜி இங்க யாரதான் மாஸ்க் மேன் சொல்லிட்டு நெஜி கிடைக்கிட்டு இருக்கான். நீங்க ஹியூகோ கிளான்ல உள்ளவரான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கான். நான் இப்படி இருக்க காரணமே உன்னோட காமரேட்ஸால தான் சொல்லிட்டு இருக்கான் அவன். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நெஜி கிடைக்கிட்டு இருக்கான். உங்க ஊருக்காரங்க தாண்டா தேவையில்லாத நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க, அதுக்கான தாண்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். ஹிடன் லீஃப் வில்லேஜ் இவ்வளவு காலம் தாண்டி சில ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்காது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். ஹிடன் லீஃப் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு நெஜி கிடைக்கிட்டு இருக்கான். டே அதை பத்தி எனக்கு நிறைய தெரியும் சொல்றாரு அவரு. டேய் ஹிடன் லீஃப் பத்தி எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். டே என்னைய ஃபாலோ பண்றான் நெஜி ஹியூகான் சொல்றான். நெஜி ஹியூகான் சொன்னோன்னு மிரண்டா நெஜி. ஹிடன் லீஃப் பத்தி உனக்கு உண்மை என்னன்னு உடைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னத்தை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு நருட்டோ முழிக்கான். பார்த்தா அவனுக்கு மிரளுதானுங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.